friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல chilli paneer எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத வந்து நம்ம ஸ்டார்ட்டர் ஆகவோ அப்படி இல்லனா வந்து சைடு டிஷ்ஷாவோ நம்ம வந்து பரிமாறிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம வந்து வீட்ல இருக்க கூடிய பேசிக் மசாலாக்கள் வச்சு செய்ய போறோம். சாஸ் எதுவும் சேர்க்க போறது இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு மாவு தயார் பண்ணனும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1/4 கப் சோள மாவு கூடவே 1/4 கப் மைதா மாவு கொஞ்சமா மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது வந்து ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது அதேனா ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது எல்லாம் சேர்த்து கோட் பண்ற மாதிரி இருக்கணும் கரெக்ட்டா இருக்கு அடுத்து நமக்கு வந்து பன்னீர் வேணும் நான் இன்னைக்கு வந்து 150 கிராம் பன்னீரை கொஞ்சம் சின்ன கியூபா கட் பண்ணிருக்கேன் அப்ப வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு அப்புறமா சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன கியூபா கொஞ்சம் சின்ன பீஸா நம்ம கட் பண்ணும்போது நல்ல அழகா பொரிஞ்சு வரும் நிறைய இருக்கிற மாதிரியும் இருக்கும் உள்ள சேர்த்துட்டு கலந்துற வேண்டியதுதான் ரெடியா இருக்கு இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு பீஸா உள்ள சேர்த்துட்டு நல்லா பொரிச்சு எடுக்கணும் கொஞ்சம் கிறிஸ்பியா பொரிஞ்சு வரணும் அப்பதான் வந்து சில்லிக்கு வந்து நல்லா இருக்கும் இப்போ பார்த்தோம் அப்படினா ரொம்ப அழகா எல்லா சைடும் நல்ல மொறுமொறுன்னு பொரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும் இப்போ இதை எடுத்து நம்ம வெளிய வச்சிர வேண்டியதுதான் பன்னீர் எல்லாம் பொரிஞ்சு ரெடியா இருக்கு இத வந்து நம்ம சும்மாவே சாப்பிடலாம் அவ்ளோ டேஸ்டா இருக்கும் சும்மா அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிடலாம் இப்போ வந்து சில்லி பண்றதுக்கு panல 3 ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க நான் வந்து நம்ம பொரிக்க பயன்படுத்தணும்ல அந்த எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன் எண்ணெய் சூடானதும் இதுல கொஞ்சமா கடுகு உடைஞ்சதும் இதுல 2 காஞ்ச மிளகாய் கூடவே 2 வெங்காயம் அதை வந்து ரொம்ப சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம வந்து சின்னதா கட் பண்ணும்போது தான் அந்த பன்னீரோட அழகா கோட் ஆகி வரும் அதுக்கு அப்புறமா ஒரு துண்டு இஞ்சி அதையும் வந்து எவ்வளவு சின்னதா கட் பண்ண முடியுமோ அவ்வளவு சின்னதா வெட்டி வச்சிருக்கேன் கூடவே 4 பல் போல பூண்டு அதையும் வந்து ரொம்ப சின்னதா வெட்டி வச்சிருக்கேன் அப்படி இல்லனா இஞ்சியும் பூண்டையும் நம்ம வந்து இடிச்சு கூட சேர்த்துக்கலாம் கடைசியா 2 கொத்து கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இப்போ வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா இதுல மசாலாக்கு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா கூடவே காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் நான் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன் ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம் இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு தக்காளி 2 வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி எடுத்துர்க்கேன் கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் சாஃப்ட்டா வதங்கி வரணும் அப்பதான் வந்து கோட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ பாருங்க நல்ல அழகா வெந்து ரெடியா இருக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதுல நம்ம பொரிச்சு வச்சிருக்கோம்ல பன்னீர் அதை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்துற வேண்டியதுதான் உள்ள சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோம் அப்படினா அழகா அந்த மசாலா எல்லாம் அந்த பன்னீர்ல வந்து நல்லா கோட் ஆகும் இது வந்து நம்ம உடனே எடுத்துட்டோம் அப்படினா கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும் ஆனா அது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துச்சுனா இன்னும் நல்லா இருக்கும் அதனால நான் வந்து கூட கொஞ்ச நேரம் வைக்க போறேன் இப்போ பார்த்தோம் அப்படினா ரொம்ப அழகா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து கொஞ்சம் மிளகு எப்பவுமே நம்ம கடைசியா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா மிளகு இடிச்சு சேக்கும்போது இன்னும் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஒரு கை நிறைய நறுக்குன மல்லி இலை கடைசியா நம்ம விருப்பப்பட்டா கொஞ்சம் ஒரு 4-5 சொட்டு போல எலுமிச்சை பழத்தோட சாறு இது வந்து சேக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு சின்ன புளிப்பு தன்மை வேணும் அப்படினா நம்ம சேத்தா போதும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிர வேண்டியதுதான் அவ்வளவுதான் டடா நம்மளோட காரசாரமான சில்லி பன்னீர் ரொம்ப சூப்பரா அழகா தயாராயிடுச்சு பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு அந்த வெங்காயம் அதெல்லாம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்ல செஞ்சு பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாவின் சுவை அன்புகள் மலரட்டும்